பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு. பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி. பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா. தமிழே நாளும் நீ பாடு, தந்தன தந்தன தந்தான பொடுதான தந்தன தந்தானா, தந்தன தந்தன தந்தானா பொடுதான தந்தன தந்தானா. உலகில் இருக்கிற அனைவருக்கும் தாய்மொழி என்று உண்டு. ஆனால் மொழியை தாயாக போற்றுகிற மக்கள் நம்முடைய தமிழ் மக்கள் மட்டும்தான் பெரியவர்களே. அப்படி நம்முடைய தாய்மொழியில் வந்திருக்கிற நூல்களை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிற அருமையான இந்த புத்தக திருவிழாவை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், மேடையில் வீற்றிருக்கிற பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மிகுந்த பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் கவிஞர்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாங்க. பார்க்கடலை கடைந்தால் அமுதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கதைகளில் படிச்சிருக்கிறோமே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நாமக்கல் கவிஞர்கிட்ட கேட்டாங்க. நாமக்கல் கவிஞர் ஐயா ஒரு பதில் சொன்னார். பார்க்கடலை கடைந்தால் அமுதம் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த அமுதத்தை கடைந்தால் கிடைக்கக்கூடிய அரிய சொல்தான் எங்கள் தமிழ் என்று நாமக்கல் கவிஞர் பதில் சொன்னார். அப்படி நம்முடைய தமிழ் மொழியை அவ்வளவு ஆராதித்து அவர் சொன்ன பதிலை, அந்த வரியை முதன்மையாக வைத்து தமிழ் திரைப்பட உலகில் ஒரு பாடல் வந்தது. திரை இசையில் தமிழ் இசை அப்படிங்கிறது எனக்கான ஒரு தலைப்பு. தமிழ் இசை என்கிற ஒரு சொல் இருக்கு, இசைத்தமிழ்ங்கிற ஒரு சொல் இருக்கு. இந்த ரெண்டு சொல்லுமே கிட்டத்தட்ட ஒரே பொருள் குறித்து தான் இருக்குதுன்னு நாம் சாதாரணமாக வாசிக்கும்போது நினைப்போம். ஆனால் தமிழ் இசை என்பது வேறு, இசைத்தமிழ்ங்கிறது வேறு. தமிழ் இசை என்பது நம்முடைய தமிழ் மக்கள் கண்ட இசை. இசைத்தமிழ் என்பது தமிழில் ஒரு வகை. அது இசைத்தமிழ், அதில் அது தமிழாகவே இருக்கும். தமிழ் இசையில் தமிழில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தெலுங்கில் இயற்றப்பட்ட தியாகராஜரும் முத்துசாமி தீட்சிதரும் சியாமா சாஸ்திரியும் இயற்றின ஏராளமான இசைப்பாடல்களுமே தமிழ் இசை தான். இன்றைக்கு சொல்லப்படுகிற கர்நாடக இசை என்பதும் நம்முடைய தமிழ் இசை தான். ஏற்கனவே அதை பற்றி பல பேர் பேசிட்டாங்க, எழுதிட்டாங்க. ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் கருணாமிர்த சாகரம் என்கிற ஒரு அருமையான ஒரு நூலை கூட இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார். இப்போ தமிழ் இசையினுடைய சிறப்பை எடுத்து சொல்கிற மாதிரி திரை இசையில் ஒரு பாடலே வந்தது பாருங்க. திரை இசையில் கோயில் புறான்னு ஒரு படம். கோயில் புறான்னு ஒரு படத்தில் வந்த ஒரு பாட்டு கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் எழுதினார். நாமக்கல் கவிஞர் சொன்னார்ல, அமுதத்தை கடைந்தால் கிடைக்கக்கூடிய அரிய சொல்தான் தமிழ் அப்படின்னு. அந்த சொல்லை அப்படியே முதன்மையாக வச்சு முதல் வரியை எழுதினார். அமுதே தமிழேன்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா. சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா. தமிழே நாளும் நீ பாடு,
தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. ரசிகரஞ்சனின்னு ஒரு ராகங்க. எளிய மக்களுக்கும் இந்த ரசிகரஞ்சனிங்கிற ராகத்தை கொண்டு போய் சேர்த்தாரு பாருங்க நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள். அதுதான் திரை இசையில் தமிழ் இசை எளிய காதுகளுக்கும் போய் சேர்ந்திருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம். இந்த பாட்டினுடைய முதல் வரியில் அவர் கொடுத்த அந்த ரசிகரஞ்சனிங்கிற அந்த அந்த பண்ணை அடிப்படையாக வைத்து அவர் கொடுத்த மெட்டு இருக்கு பாருங்க, அப்பா கேட்க கேட்க அவ்வளோ ரசனையாக இருக்கும். சரிக 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 பகரி சரி சதச, சரிக 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 பகரி சரி சதச, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. அங்கதாங்க அந்த ரசிகரஞ்சனிங்கிற ராகத்தை ஒரு பாமரனுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி அந்த அந்த ராகத்தினுடைய உச்சத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க. தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம், தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம், தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே, தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே. இந்த ரெண்டு வரிகளை மட்டுமே வச்சு திரை இசையில் தமிழ் இசை என்கிற தலைப்பை நாம் ஒரு மணி நேரம் கூட பேசலாம், பாடலாம். அவ்வளோ நுட்பமான வரிகளை புலமைப்பித்தன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம்னு சொன்னார். தேவார இசை தான் தென்னிந்திய இசைக்கு, இன்னைக்கு சொல்கிறோம்ல கர்நாடக இசைக்கு, நம்முடைய தமிழ் இசைக்கு, பண்ணிசைக்கு ஆதாரம்ங்கிற விஷயத்தை ஒரு திரைப்பட பாடலில் ரொம்ப அழகாக புலமைப்பித்தன் அவர்கள் பதிவு பண்ணுறார். பெரியோர்களே, 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சாரங்கதேவர் எழுதின சங்கீத ரத்னாகரம்ங்கிற ஒரு வடமொழி நூலை தான் இசை இலக்கண நூலாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, அதுதான் இசை தோன்றிய வரலாறை முதலாக சொன்னதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதே நூலில், வடமொழி நூலில் சாரங்கதேவர் எழுதுகிறாரு பாருங்க, தேவார வர்த்தினிங்கிற ஒரு அடைமொழியோட பல தமிழ் பண்களின் பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவரே ஒத்துக்கிறார், தேவாரம் தான் இன்றைக்கு இருக்கிற இசையினுடைய ஆதாரமே அதுதான் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார். அதை நுட்பமாக அந்த பாடலை கொண்டு வந்து புலமைப்பித்தன் சொன்னார். என்னன்னு, தேவார பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த பண் முறையும் யாப்பு முறையும் தான் தென்னிந்திய இசை மரபுக்கான ராக மெட்டுகளை அமைப்பதற்கு உதவி செய்தது. பெரியோர்களே, இன்னைக்கு இருக்கிற கர்நாடக சங்கீதம்னு சொல்லப்படுகிற நம்முடைய தமிழ் இசைக்கு ஆதாரம் எது? தேவாரம். அதை அழகாக அந்த திரைப்படத்தில் அந்த பாட்டில் கொண்டு வந்து வச்சாரு பாருங்க. அந்த ராக அடிப்படைக்கு அந்த பண்ணிசை தான் ஆதாரம் அப்படின்னு. தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம், தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே, ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும், ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும், பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. நம்முடைய தமிழ் இசைக்கு, இன்றைக்கு சொல்லப்படுகிற கர்நாடக இசைக்கு, நம்முடைய சங்க இலக்கியங்களும் தேவார காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்களும் தான் ஆதாரம்னு ஒரு எளிய ஒரு திரைப்பட பாடல் மூலமாக பாமரனுக்கும் கொண்டு சேர்த்தது பாருங்க திரை இசை. இப்போ திரை இசையில் தமிழ் இசையினுடைய பங்கு எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம்.
இன்றைக்கி சாதாரணமாக இசை கற்றுக்கிறவங்ககிட்ட கேளுங்க, சாதாரணமாக கேளுங்களேன், இசையில் மொத்தம் எத்தனை ஸ்வரங்கள் இருக்குது தம்பி அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க 7 ஸ்வரங்கள் இருக்குது. ஸ்வரங்கள் பேர் சொல்லு அப்படின்னா சொல்லுவாங்க சா ரி க ம ப த நீன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன்னு கேட்டால் கொஞ்சம் படித்தவங்க சொல்லுவாங்க சட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட, கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்த சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவையில் நாம் இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த ஸ்வரங்களுக்கு இணையான தமிழ் பெயர்களை நாம் அப்போவே பயன்படுத்தியிருக்கிறோம்னு சாட்சி இருக்குது. ஆய்ச்சியர் குரவையில் இளங்கோவடிகள் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்க, குடமுதல் இடமுறையா குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளரி தாரம் என விரிதரு பூங்குழல் வேண்டிய பெயரேன்னு எழுதுகிறார். இன்றைக்கி நாம் சொல்கிறோம்ல சரிகம பதனி சட்ஜம்னு இன்றைக்கி சொல்கிறோம். ஆனால் என்ன அழகான தமிழ் பெயர் தெரியுமா? குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த வடமொழி பெயர்களுக்கு இணையான தமிழ் பெயர்கள். அன்னைக்கே 2ஆம் நூற்றாண்டிலேயே நாம் அந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கிறோங்கிறதுக்கு சிலப்பதிகாரமே சாட்சி. இதையெல்லாம் மையமாக வச்சு தான் தென்னிந்திய இசைக்கு ஆதாரம் நம்முடைய தமிழ் இசை தான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக புலமைப்பித்தன் அவர்கள் அந்த பாட்டில் கொண்டு வந்து சொன்னார். தமிழ் மக்கள் தான் 4 வகை நிலங்களுக்குமே பண் அமைச்சாங்க. குறிஞ்சியா அதுக்கு ஒரு பண், முல்லையா அதுக்கு ஒரு பண், மருதமா அதுக்கு ஒன்று, நெய்தலா அதுக்கு ஒன்று. இந்த 4 வகை நிலங்களுமே திரிந்தால் உருவாவது தான் பாலை நிலம். பாலை நிலத்துக்கும் ஒரு பண் வச்சாங்க. பாலை நிலத்துக்கு என்ன பண் பாருங்க. பாலை நில பண் ரொம்ப அழகாக அன்னைக்கு சொல்லப்படக்கூடிய சங்க இலக்கியத்தில், அன்னைக்கு சொல்லப்பட்ட சங்க இலக்கியத்தில் பாலை நிலத்துக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அரும்பாலைன்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு அதை நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? சங்கராபரணம்னு சொல்கிறோம். இன்னைக்கு அரும்பாலைங்கிற பண்ணைத்தான் இன்னைக்கு சங்கராபரணம்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 1960 காலகட்டத்தில் வந்த திரைப்படம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு, அந்த படத்தில் வந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு இசையமைச்சவங்க ரொம்ப அழகாக இதே அரும்பாலைங்கிற பண்ணில் அந்த பாட்டு கொடுத்தாங்க. இப்போ நான் அந்த பாட்டு பாடுறேன், நீங்கள் அந்த பாட்டை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பாட்டை எழுதினவங்க யாருன்னு சபையில் யாராவது சொல்லுங்களேன்னு பார்ப்போம். துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை. துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை. இனிமை கலந்து வரும் பாட்டாலே மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை. இனிமை கலந்து வரும் பாட்டாலே மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. கசக்கும் வாழ்விலே கவலை வரும் போதிலே இனிக்கும் குரல் எழுப்ப பறவையுண்டு பாரிலே. கசக்கும் வாழ்விலே கவலை வரும் போதிலே இனிக்கும் குரல் எழுப்ப பறவையுண்டு பாரிலே. துடிக்கும் இதயங்களே தாளம், காற்றில் மிதக்கும் ஓசையெல்லாம் கானம். துடிக்கும் இதயங்களே தாளம், காற்றில் மிதக்கும் ஓசையெல்லாம் கானம். துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை. இனிமை கலந்து வரும் பாட்டாலே மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. பாட்டை எழுதுனது யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆகா, உங்களுக்கு நாங்கள் கை தட்டுறோம் இங்கேருந்து. என்ன அழகான பாட்டு பாருங்க. இது அரும்பாலைங்கிற ஒரு பண் சங்கராபரணம்ங்கிற ராகத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. ரொம்ப அழகாக இது சுசீலா அம்மா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டினுடைய நிறைவு பகுதி இன்னும் கேட்க நல்லா இருக்கும். ஆராரோ வென்று அன்னை பாட கண்டு, ஆராரோ வென்று அன்னை பாட கண்டு, அமைதியிலே குழந்தை தூங்குவதும் உண்டு, அமைதியிலே குழந்தை தூங்குவதும் உண்டு. வாடிடும் முல்லை ரீங்கார வண்டு, வாடிடும் முல்லை ரீங்கார வண்டு,
வருவது கண்டு மனம் பொங்கும் மது சிந்தும். பகைமை நீங்கிவிடும் பாட்டாலே, பெரும் பசியும் தீர்ந்துவிடும் கேட்டாலே. பகைமை நீங்கிவிடும் பாட்டாலே, பெரும் பசியும் தீர்ந்துவிடும் கேட்டாலே. துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை, இனிமை கலந்து வரும் பாட்டாலே, மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. எப்படி மெட்டு பாருங்க. திரை இசை மூலமா இந்த அரும்பாலைங்கிற ஒரு அருமையான பண்ணை கொண்டு போய், ஒரு ராகத்தை கொண்டு போய், சங்கராபரணம்ங்கிற ராகத்தை ஒரு எளிய மக்களும் கேட்குற மாதிரி இசையமைச்சு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதுலேயும் அந்த முதல் பத்தியில் வரக்கூடிய அந்த இசையில் பாருங்க, கசக்கும் வாழ்விலே கவலை வரும் போதிலே, இனிக்கும் குரல் எழுப்ப பறவையுண்டு பாரிலே. இனிக்கும் குரல் எழுப்ப என்ன மெட்டு பாருங்க, சககம மத மதமா மப மபகா. இனிக்கும் குரல் எழுப்ப மத மதமா பறவையுண்டு மப மபகா பாரிலே. அடுத்து தாளம் எப்படியா? இப்போ பாருங்க, இந்த பாட்டு கேட்ட உடனே உங்களை நான் கைத்தட்ட சொல்லவே இல்லை. ஆனால் குறிப்பிட்ட இடம் வரும்போது கீழே உட்காந்து பார்க்குற ரசிகர்கள் எல்லாரும் கைத்தட்டினாங்க. ஏன் தெரியுமா? அதை பட்டுக்கோட்டை அன்னைக்கே சொன்னார் பாருங்க. துடிக்கும் இதயங்களே தாளம், காற்றில் மிதக்கும் ஓசையெல்லாம் கானம். துடிக்கும் இதயங்களே தாளம், காற்றில் மிதக்கும் ஓசையெல்லாம் கானம். துணிந்தால் துன்பமில்லை, சோர்ந்து விட்டால் இன்பமில்லை, இனிமை கலந்து வரும் பாட்டாலே, மனம் எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. எதையும் மறந்துவிடும் கேட்டாலே. இது சங்கராபரணம்ங்கிற ஒரு ராகத்தை எளிய மக்களுக்கும் கொண்டு சேர்த்த திரை இசை எவ்வளோ முக்கியமான தமிழ் இசைக்கு ஒரு பங்காற்றி இருக்கு பாருங்க. இந்த சங்கராபரணம்ங்கிற ராகத்தை மையமாக வச்ச ஒரு இசைக்கலைஞரை பற்றி ஒரு தகவல் சொல்லுவாங்க. திருச்சி மலைக்கோட்டையில் ஒரு வயலின் இசைக்கலைஞர் இருந்தார். அவர் பேர் கோவிந்தசாமின்னு பேர். அவர் எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா மலைக்கோட்டை கோவிந்தசாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அற்புதமான வயலின் இசைக்கலைஞர். அந்த காலத்தில் குரல் இசைக்கலைஞர்கள் பாடும்போது அமைப்பாளர்கள் போய் நீங்கள் எங்கள் மேடைக்கு பாடுறதுக்காக வரணும், எங்கள் சபைக்கு வரணும்னு கூப்பிட்ட உடனே அவங்ககிட்ட அந்த குரல் இசைக்கலைஞர்கள் சொல்லுவாங்களாம், நாங்கள் பாடுறதுக்கு வர்றோம், வயலின் வாசிக்கிறதுக்கு முதல்ல மலைக்கோட்டை கோவிந்தசாமியை நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அவ்வளோ முக்கியமான இசைக்கலைஞராக அந்த கோவிந்தசாமி அவங்க. ஒரு முறை மலைக்கோட்டை கோவிந்தசாமி அவருடைய வயலின் இசையை சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து கடை அதிபர் கேட்டிருக்கிறார். அவர் வயலின் வாசித்ததில் மயங்கி போய் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர் பக்கத்தில் போய் நின்று, ஏங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்கார். கேளுங்க, என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொன்ன உடனே, என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். எனக்கு ஒரு பையன் உண்டு, கொஞ்சம் அவன் மனநிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கிறான். உங்கள் வயலின் இசையை கேட்ட உடனே எனக்கு என்னவோ நீங்கள் எங்கள் பையனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இசை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா ஆயிடுவான்னு நம்பிக்கை இருக்குது, என் கூட வீட்டு வரைக்கும் வர முடியுமான்னு கூப்பிட்ருக்கார். கொஞ்சம் கூட மறுப்பு சொல்லாமல் கோவிந்தசாமிங்கிற அந்த வயலின் இசைக்கலைஞர், மலைக்கோட்டை கோவிந்தசாமிங்கிறவர் அந்த பெரியவரோட போயிட்டார். வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த மனநிலை சரியில்லாத அந்த பையனை ஒரு சங்கிலியால் கட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த வயலின் கோவிந்தசாமி சொன்னார், ஏங்க ஒரு பையனை போய் இப்படி சங்கிலியால் கட்டி வச்சுக்கிறீங்க, சின்ன பையனை ஏங்க கட்டி வச்சுக்கிறீங்க, கட்டை முதல்ல அவுத்து விடுங்கன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, ஐயோ அவன் கட்டை அவுத்து விட்டோம் அப்படின்னா அவன் ரகலை பண்ணுவான், எல்லாத்தையும் பொருள்லாம் தூக்கி வீசி எரிஞ்சிருவான், கட்டை அவுத்து விட வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த இசைக்கலைஞர் சொன்னார், இப்போ நான் சங்கராபரணம்ங்கிற ராகத்தில் நான் வயலின் வாசிக்கிறேன், அவனுக்கு இசை கற்றுக் கொடுக்க போகிறேன், நீங்கள் கட்டை அவுத்து விடுங்க அப்படின்னாராம். இவர் வயலின் வாசிக்க ஆரம்பித்தவொன்னே கட்டை அவுத்து விட்டாங்களாம். அந்த மனநிலை சரியில்லாத வழக்கமாக சேட்டை பண்ணுற அந்த அந்த வயலின் இசைக்கு முன்னாடி உட்கார்ந்து இசை கேட்க ஆரம்பித்தானா. நண்பர்களே, செவி வழி தகவல் தான், அவர்கிட்ட வயலின் கற்றுக்கிட ஆரம்பித்த அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் இசை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மனநிலை சரியாகி ஒரு மிகச்சிறந்த இசைக்கலைஞனாக உருவானான்னு நம்ம அந்த செய்தியை வாசிக்கிறோம், நம்ம புத்தகங்களில் வாசிக்கிறோம். அப்போது இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணக்காரர் மலைக்கோட்டை கோவிந்தசாமி ஐயாவை கூப்பிட்டு, ஐயா என் பையன் மனநிலை சரியில்லாமல் இருந்தான், அவனை சரியான ஒரு மனிதனாக்கி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளுங்க நான் தரேன்னு சொன்னாராம்.
அதுக்கு அந்த மலைக்கோட்டை கோவிந்தசாமி ஐயா சொன்னாரன், பணமெல்லாம் வேணாங்க, எனக்கு பணமாக பெருசு, என்னுடைய இசையை கேட்டு நான் வாசித்த இந்த அரும்பாலை பண்ணை கேட்டு என்கிட்ட இசை கற்றுக்கிட்டு உங்கள் பையன் சரியாயிட்டான் பாருங்கள், அதுவே எனக்கு மிகப்பெரிய ஊதியம். என்ன பணம், எனக்கு பணம் பெருசா அப்படின்னு நான். அப்போ அரும்பாலைங்கிற பண் என்ன செஞ்சுருக்கு, ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு இசைக்கலைஞனை, ஒரு சாதாரண மாணவனை இசைக்கலைஞனாக மாற்றிருக்கு. அப்படின்னா அந்த அரும்பாலை பண்ணில் தான் கல்யாண வீடுகளில் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். மாலை மாற்றினோன்னு ஒரு பாட்டு பாடுவோம். மாலை மாற்றினோன்னு மணமகனும் மாலை மாற்றினோன்னு ஒரு பாட்டு பாடுவோம். எப்படி? மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே, மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே, மையலாய் தையலால் மாமலர் கரத்தினாள், மையலாய் தையலால் மாமலர் கரத்தினாள், ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை, ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை, ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட, அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். இதுதான் திருமண வீடுகளில் பாடுவோம். அந்த முதல் வரியே பாருங்க, அந்த அரும்பாலையினுடைய அந்த ராகத்தை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. பாசனீதப்பா மதப்பா மகாரிகா, அந்த முதல் வரியே பாசனீதப்பா ரிகமாத பாமகா, முதல் வரி அந்த சங்கராபரணத்தினுடைய அழகான சாயலை கொண்டு வந்து அதில் வச்சுருப்பாங்க. கேட்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இதுதாங்க நம்முடைய அரும்பாலை. ஏன், மதுரை மணின்னு ஒரு இசைக்கலைஞர் இருந்தார். மதுரையிலேருந்து மதுக்குரையா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். மதுரை மணிங்கிற இசைக்கலைஞர் ஒரு இங்கிலீஷ் நொட்டேஷன் தமிழ் இசைக்கு கொடுத்தார். தமிழ் இசையில் பெரும்பாலும் தமிழ் பாட்டு நம்முடைய இசை மும்மூர்த்திகள் இயற்றி கொடுத்த பாட்டை தான் பாடுவாங்க. ஆனால் நிறைய செவ்வியல் இசை கச்சேரிகளில் கச்சேரி நிறைவில் ஒரு பாட்டு பாடுவாங்க. மதுரை மணி அவர்கள் வந்து போட்டு கொடுத்த இங்கிலீஷ் நொட்டேஷன்னு சொல்லி ஒன்று பாடுவாங்க. எப்படி வரும் தெரியுமா? நீங்கள் தில்லானா மோகனாம்பால நாதஸ்வரத்தில் அதை கேட்டிருப்பீங்க. கமம ரிகப ரிகச கமம ரிகப ரிகச நீ சனி தனி ரீ சத பத பகம சப்ப கமம ரிகப பரி ககச ககமரிக பபரிரி ககசா. இதுவும் அரும்பாலைங்கிற பண் தான். ஏன், இளையராஜா இசையில் ஒரு படத்தில் பாட்டு வந்தது பாருங்க, ஆர்வி உதயகுமார் எழுதினார். பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு, பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு, அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி, பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு. இது அரும்பாலை சங்கராபரணம் தான். ஏன், இன்னைக்கு ஹாரிஸ் ஜெயராஜ்ங்கிற இசைக்கலைஞர் இதே இந்த அரும்பாலைங்கிற பண், சங்கலிக்கு சொல்லப்பட்ட பண்ணை கொண்டு வந்து எவ்வளோ அழகாக நவீன இளைஞனுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு பாருங்க. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. அந்த அரும்பாலை பண் அந்த முதல் வரியிலேயே ரொம்ப அழகாக மெட்டமைச்சிருப்பார். சசரி சரி கசா தத சரி நீதப்பா, அதான் ரொம்ப அழகாக இருக்கும். தத சரி நீதப்பா. அப்படியே அந்த சங்கராபரணத்தில் இதை விட அழகா பழைய திரைப்படத்தில் ஒரு நானும் ஒரு பெண் ஒரு படம், அந்த படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த பாட்டை எழுதினவங்க யாருன்னு இங்கே இருக்கிறவங்க யாராவது சரியாக சொல்லிட்டீங்கன்னா மதுக்குறையாட்டிருந்து நான் 10,000 ரூபா பரிசு வாங்கிட்டு தரேன். நானாக கொடுக்க போகிறேன். பாருங்கள், இது இப்போ இந்த பாட்டு பாருங்க, நானும் ஒரு பெண் படம். கூகுள் ஆண்டவரை பார்க்காம சொல்ல முயற்சி பண்ணுங்க, அதையும் சொல்லிடணுமா இல்லையா?
பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். எப்படி பாட்டுங்க! யார் எழுதுனா அந்த பாட்டை? மதுக்கூரையா தப்பிச்சிட்டாருங்கிறாங்க இங்கே பின்னாடி இருந்து. ஆமாம். பழைய திரைப்படத்தில் எந்தெந்த பாடல்லாம் நல்லா இருக்குன்னு வைங்க, நல்ல பாடல்களாக இருந்தால் நம்ம உடனே யார் எழுதுனான்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, ஐயா சொன்ன கண்ணதாசன் எழுதின பாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டை எழுதினவங்க பஞ்சு அருணாச்சலம் ஐயா. அவங்க எவ்வளோ அழகான பாட்டு பாருங்கள். எவ்வளோ இதில் அந்த சங்கராபன ராகத்தை அவ்வளோ அழகாக கொண்டு வந்து எம்எஸ்வி ஐயா கொடுத்துருப்பாங்க பாருங்க. காரி சரி கா நீரி சரி மகரி ரீசா நி கமா பமகரி சனி பம பபா நி சககாரி கரீசா காரி சரி கா நீரி சரி மகரி. அப்படியே உண்மை நெஞ்சை அள்ளக்கூடிய ஒரு பண் தான் இந்த அரும்பாலைங்கிற ஒரு பண். ஏன் இப்படிலாம் நிறைய பாடல்களை உதாரணம் சொல்கிறேன் தெரியுமா? நெஞ்சை அள்ளக்கூடிய மெட்டு எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல. பொருணராற்றுப்படைங்கிற சங்க இலக்கியத்தில் இந்த அரும்பாலை பண்ணை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. பாணர்கள் இசை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்கும்போது போகிற வழியில் கள்வர்கள் அந்த பாணர்களை வழிமறித்து, ஏய் கையில் என்னடா வச்சுருக்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போடா அப்படின்னு கள்வர்கள் வழிமறிக்கிறாங்க. பொருள்களை பூரா அவன்கிட்ட எப்படியாவது பறிச்சிடணும்னு நினச்சி வழிமறிக்கிறாங்க. அப்போ பாணர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, எங்கிட்ட இசைக்கருவி இருக்குது, நாங்கள் வேணால் பாடுறோன்னு சொல்லி யாழ் எடுத்து பாட்டு பாட ஆரம்பித்தாங்களாம். தங்களுடைய பொருள்களை காப்பாற்றி கொள்வதற்காக பாணர்கள் பாட்டு படிக்க ஆரம்பித்தாங்களாம். என்ன பாடினாங்களாம்? பொருணராற்றுப்படை சொல்லுது பாருங்க. ஆரலை கள்வர் படைவிட மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலைன்னு பொருணராற்றுப்படை சொல்லுது. அந்த கள்வற்றிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக மருவின் பாலை, இந்த பாலை நிலத்தினுடைய அரும்பாலைங்கிற அந்த பண்ணை பாடுறாங்க. இந்த அரும்பாலை பண், இந்த சங்கராபரண ராகத்தை கேட்டுட்டு அந்த கள்வர்கள் கையில் இருந்த ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு பாணர்களுடைய பாட்டில் ரசித்து பாணர்களை கட்டி அணைத்து, எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் தெரியாமல் உங்களை வழிமறிச்சிட்டோம், நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க, உங்கள் இசையால் நாங்கள் அகமகிழ்ந்தோம்னு சொன்னாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்குது. அப்படின்னா இந்த அரும்பாலைங்கிற பண் நெஞ்சை அள்ளக்கூடிய பண். இந்த ராகத்தை ஒரு எளிய பாமரனுக்கும் திரைப்படம் மூலமாக கொண்டு சேர்த்த பெருமை திரை இசை கலைஞர்களை சாரும். திரை இசை கலைஞர்கள் சாதாரணமானவங்க இல்லை. எவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இன்னொன்று சொல்லவா? நம்முடைய தமிழ் மக்களினுடைய நாட்டுப்புற இசை வடிவங்களை கூட திரை இசை பாடல்களை எப்படிலாம் கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க பாருங்கள். இந்தியாவின் மிகச்சிறந்த இசைக்கலைஞர் ஒன்று சொன்னார், சரோட் இசைக்கலைஞர் அம்ஜத் அலி கான் சொன்னார், ஆல் கிளாசிக்கல் ராகாஸ் எமர்ஜ்டு ஃப்ரம் ஃபோக் சாங்ஸ்னு சொன்னார். நாட்டுப்புற பாடல்கள் இருந்து தான், பழங்குடியின மக்களினுடைய பாடல்கள் இருந்து தான் எல்லாமே வந்தது, எல்லாமே பிறந்தது, அங்கேருந்து தாங்க தோன்றுனதுன்னு சொல்லி மிகப்பெரிய இசைக்கலைஞர் சொன்னார். அந்த இசைக்கலைஞருடைய கூற்றுப்படி நம்முடைய நாட்டுப்புற பாடலை மையமாக வச்சு, பழங்குடியின மக்களுடைய பாடலை மையமாக வச்சு வந்தது தான் பண் இசை, அப்புறம் தமிழ் இசை, அதுதான் இன்றைக்கி கர்நாடக இசையாக இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி திரை இசையில் இசைக்கலைஞர்களால் மிக அழகாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல மனித முயற்சியால் எழுந்த இசை வடிவம் எது தெரியுமா? சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல மனித முயற்சியால் எழுந்த இசை வடிவம் எது தெரியுமா? கைத்தட்டல் ஓசை தான். கைத்தட்டுறது தான் முதல்ல. அந்த கைத்தட்டல் ஓசையிலிருந்து தொடங்கினது தான் கும்மிங்கிற ஒரு இசை வடிவம். நம்முடைய உழைக்கும் மக்கள்லாம் வியர்வை சிந்தி வேலை பார்த்துட்டு இந்த களைப்பு தீர வந்து கும்மி அடித்து பாட்டு பாடுவாங்க. அப்படி கும்மி அடித்து பாட்டு பாடும்போது வந்த இசை தான் நம்முடைய நாட்டுப்புற பாட்டு, கும்மி பாட்டு. நம்ம எல்லாரும் அந்த பாட்டை கேட்டிருப்போம்.
தந்தன தந்தன தந்தானே போடுத்தான தந்தன தந்தானே, தந்தன தந்தன தந்தானே போடுத்தான தந்தன தந்தானே, ஆன வர்றத பாருங்கம்மா, அது அசைஞ்சு வர்றத பாருங்கம்மா. இந்த பாட்டை பயன்படுத்தி தான் இளையராஜா அவர்கள் ஒரு பாட்டை திரை இசையில் கொடுத்தாங்கன்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இளையராஜா அவர்களே ஒரு காணொலியில் ஒரு பேட்டியில் சொன்னார். என்ன பாட்டு? ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, இங்கு ரெண்டு ஜாதி மல்லிகை தர தார தாரர தாரர தார தரர தந்தன தந்தன தந்தான போடுதான தந்தன தந்தானா, தந்தன தந்தன தந்தானா போடுதான தந்தன தந்தானா. இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த தகவலை. ஆனால் நம்ம கேள்விப்படாத ஒன்று சொல்கிறேன். இந்த பாட்டை கேளுங்க, இது உண்மையிலேயே கும்மி பாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட மெட்டு தான்னு இந்த பாட்டுக்குள்ளேயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருப்பார் இளையராஜா அவர்கள். எப்படி தெரியுமா? இந்த பாட்டில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கைத்தட்டல் ஒலி வந்துக்கிட்டே இருக்கும், கிளாப் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மெட்டுக்குள்ளே ரொம்ப அழகான ஒரு இசை வடிவமாக கைத்தட்டலை பயன்படுத்தியிருப்பார் இளையராஜா அவர்கள். அப்போ அழகான கும்மி பாட்டு தான் திரை இசை மூலமாக நம் காதுகளில் வந்து சேர்ந்துருக்கு. அப்படின்னா திரை இசை தமிழ் இசையை கடத்துகிற மிகச்சரியான ஊடகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, மிகச்சரியான ஊடகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி நாம் குத்துப்பாட்டுன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிறாங்க இன்றைக்கி பசங்க. 10 பாட்டு கேட்குறோமோ இல்லையோ, குத்துப்பாட்டு பாடினா இன்றைக்கி பசங்கள்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்குறான். அந்த குத்துப்பாட்டு வடிவம் கூட நம்ம நாட்டுப்புற இசை வடிவத்திலேருந்து வந்தது தான். அந்த குத்துப்பாட்டு வடிவத்தை கையில் வச்சுக்கிட்டு வாலி அவர்கள் எழுத எம்எஸ்வி அவர்கள் இசையில் ஒரு பாட்டு வந்துச்சுங்க. படம் பேர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு நாட்டுப்புற இசை வடிவத்தை கொஞ்சம் அழகாக மெல்லிசையாக்கி செவ்வியல் இசை கலந்து ஒரு பாட்டு கொடுத்தாங்க பாருங்க. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையம் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா, வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையம் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தரா வவியலிலே கலந்திருக்குது. குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தரா வவியலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியரில் ஏறாயிருக்குது, மேரியம்மா கேரியரில் ஏறாயிருக்குது, அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் மணக்குது. வாலி அவர்கள் எப்படி வரி கொடுத்தாரு பாருங்க. குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியரில் ஏறா இருக்குது, அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் மணக்குது. அப்போ சரியாக சொல்லவா? இப்படி சொல்லவா? உண்மையிலேயே மதச்சார்பற்ற இசை ஊடகமாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை மட்டும்தாங்க. இன்றைக்கும் மதச்சார்பற்ற இசை ஊடகமாக பொதுமக்கள்கிட்ட சென்றடைகிற ஒரு மிகப்பெரிய ஊடகம் எதுன்னு கேட்டால் திரை இசை தான். ஒரு நாட்டுப்புற இசை வடிவத்தை எப்படி உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறாங்க பாருங்க. அடுத்த வரி இன்னும் சிறப்பாக இருக்கும். குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தரா வவியலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியரில் ஏறாயிருக்குது, அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் மணக்குது. சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது. சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது. சாதி சமய பேதமெல்லாம் சோத்த கண்டா பறக்குது, சோத்த கண்டா பறக்குது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையம் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. சாதி சமய பேதமெல்லாம் சோத்த கண்டா பறக்குதுன்னு திரை இசை மூலமாக தமிழ் இசையை, நாட்டுப்புற இசை வடிவத்தை மிக அழகாக திரை இசை கலைஞர்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற திரை இசைங்கிறது ஒரு மிகச்சிறந்த வலிமையான மதச்சார்பற்ற ஒரு ஊடகமாக இருக்குதுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போது தமிழ் இசைக்குன்னு ஒரு வடிவம் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு பாடல், ஒவ்வொரு பாடல் துவங்கிறதுக்கு முன்னாடி தொகையராக பாடுவாங்க. நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் ஒரு பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொகையராவை அப்படி ராகமாக இழுத்து
இந்த பண்ணை அப்படி விரிவு செஞ்சு பாடுவாங்க. சில தொகையராங்கிற இசை வடிவத்தை சில திரைப்பட பாடலில் வந்த தொகையராக்களை நான் பாடுறேன். என்ன பாடல்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள். ஒரு பாட்டு வந்தது, முல்லை தீம்பானிங்கிற ஒரு பண், முல்லை தீம்பானிங்கிற ஒரு பண். அந்த பண்ணை கொண்டு வந்து அழகாக திரை இசையில் ஒரு இசைக்கலைஞர் கொடுத்தாரு பாருங்க. கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா, சதங்கையாடிடும் பாத வினோதா, லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதா. அங்க பாருங்க, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. உண்மையிலேயே அல்லல் தீர்ப்பதற்கு அவர் வந்தா நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் அந்த தொகையரா பாருங்க என்ன அந்த அந்த முல்லை தீம்பானிங்கிற பண் தான் இன்னைக்கு மோகனமாக மாறி இருக்கு. இதுக்கு இசையமைச்சவர் யார் தெரியுமா? உண்மையிலேயே பெண்டியாலா நாகேஸ்வர ராவ்ங்கிற ஒரு தெலுங்கு இசைக்கலைஞர், தெலுங்கு படத்துக்கு இசையமைச்சவர். அவரும் ஞானமணிங்கிறவர் சேர்ந்து இசையமைச்ச சௌபாக்கியவதிங்கிற படத்தில் 1957 வந்த பாட்டு. உலகின் முதல் சிறு பண் எதுன்னா முல்லை தீம்பானி தான். இசையறிஞர் அரிமளம் பத்மநாபன் ஐயா அவங்க, நம்முடைய மம்மது ஐயா அவங்க இதையெல்லாம் மெய்ப்பித்து நூலில் எழுதியிருக்கிறாங்க. அந்த முல்லை தீம்பானிங்கிற அந்த பண்ணை கொண்டு வந்து ஒரு தொகையராக கொடுத்தாங்க பாருங்கள். இப்போ நான் இன்னொன்று பாடுறேனே, அது என்ன பாட்டுன்னு நீங்கள் கூட சொல்லுவீங்க. திருவருட்செல்வர் படத்தில் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு ஆளாய் நீ அல்லேன் எனலாமே. பாருங்க, சுதியோட இதே சுதியில் எடுக்கிறாங்க. அதாங்க ஆச்சரியங்க. அதாங்க செங்கல்பட்டு ரசிக பெருமக்கள்னா அப்படிதான் இதே சுதியில பாடுறாங்க பாருங்க. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. சிந்து பைரவிங்கிற ஒரு ராகத்தை ஒரு எளிய தொகையரா மூலமா ஒரு பாமரனுக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க பாருங்க திரை இசை கலைஞர்கள். அவங்களுக்கு ஒரு முறை நாம கரவொலி எழுப்பணுமா இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின பாட்டு இந்த பாட்டு திருவருட்செல்வர் படத்தில் கேவி மகாதேவன் அவர்கள் இசையில் சிந்து பைரவி ராகத்தை சாதாரண ஒரு பாமரனுடைய காதுக்கும் கொண்டு போய் சேர்த்தாரு பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுலேயும் இந்த தொகையராவை எப்படி வடிவமைச்சுக்கிறாங்கிறதுக்காகவே நான் ஒரு குறிப்பு சொல்லிக்கிட்டே வர்றேன். அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது, கள்ளருக்கும் காவலர்க்கும் இனிமையானது, உள்ளம் என்பதுள்ளவர்க்கு உண்மையானது, உலகம் என்பதுள்ளவரை உறுதியானது. என்ன பாட்டுன்னு பாடுங்க. அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது, கள்ளருக்கும் காவலர்க்கும் இனிமையானது, உள்ளம் என்பதுள்ளவர்க்கு உண்மையானது, உலகம் என்பதுள்ளவரை உறுதியானது. ஆஹா பாடிட்டார் பாருங்க, கை தட்டுங்க அவருக்கு. ஆஹா அருமைங்க. அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது. ஆசை அலைகள்னு ஒரு படம் கண்ணதாசன் அவர்கள் இயற்றினது. அந்த பாட்டில்
இது தமிழ் இசை வடிவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அதுதான் தொகையரா பாடி அப்படி பாட்ட ஆரம்பிக்கிறது. அதுக்கு எவ்வளோ அழகான ஒரு ஒரு எளிய ஒரு வடிவத்தை அறிமுகப்படுத்திக்கிறாங்க பாருங்கள் திரை இசையில். இன்னொன்று, தமிழ் இசை வடிவத்தில் 2 முக்கியமான கலை சொற்கள் இருக்குது. ஒன்று இசைப்பா, இன்னொன்று இசை அளவு பான்னு ஒன்று இருக்குது. இசைப்பா அப்படின்னா இப்போ நான் பாடினோன்னு தாளம் வாசிக்கிறார் பாருங்க. அன்பு என்பதே தெய்வமானது, இது இசைப்பா. இது இசைப்பாவா அப்படின்னா இது இல்லை. இசை அளவுப்பா தான் இது. இசை அளவுப்பா. இசைப்பான்னா என்னன்னா, இப்போ நான் முதல்ல தொகையரா பாடினேன் பாருங்க. அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது, இல்லை தாளமே இல்லை பாருங்க. இதுக்கு பேர் இசைப்பா. தாளத்தோடு பாடுனா அதுக்கு பேர் இசை அளவுப்பான்னு சொன்னாங்க. சாதாரண ஒரு இசைக்கல்லூரி மாணவருக்கு தெரிஞ்ச விஷயத்த அழகாக திரை இசை மூலமாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க பாருங்கள் திரை இசை கலைஞர்கள். இப்போ நான் ஒரு பாடலுக்கு முன்னாடி பாடக்கூடிய ஒரு ஒரு ராக அமைப்பை மட்டும் பாடி காட்டுறேன். என்ன பாட்டுன்னு நீங்கள் எல்லாரும் பாடுவீங்க பாருங்க. எல்லாரும் பாடுறாங்க பாருங்க. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. ஒரு பாடலை கேட்கறதுக்கு நம்மளை எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. இதை தான் இன்னைக்கு பாடக்கூடிய இசைக்கலைஞர்கள் மேடையில் ஒரு பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி ராகம் பாடுறாங்க. ததறினான்னு சொல்ல பயன்படுத்தி, எழுத்துக்களை பயன்படுத்தி பாட்டா பாடுறாங்க. ஒரு பாட்டை கேட்பதற்கு நம் காதுகளை தயார்படுத்துகிற விஷயம்தான் நம் தமிழ் இசையில் பண் ஆலத்தின்னு பேர். அதை தான் இன்னைக்கு ஆலாபனைன்னு சொல்கிறாங்க. அந்த பண் ஆலத்திய திரை இசையின் மூலமாக அந்த தமிழ் இசையை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்துக்கிற இசைக்கலைஞர்கள், திரை இசை கலைஞர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது. மதுக்கூர் ஐயா வேற பேச வேண்டியது இருக்குது. ஹிந்தோலம்னு ஒரு ராகம் இருக்குது. ஹிந்தோலம்ங்கிற ஒரு ராகத்தை சாதாரண ஒரு பக்தி பாடல் மூலமாக ஒரு இசைக்கலைஞர் கொண்டு போய் சேர்த்தார் நம்ம எல்லாருக்குமே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. இந்த பாட்டை பாடினவங்க தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பாடகர்களுள் ஒருவர், மரியாதைக்குரிய TM சௌந்தரராஜன் ஐயா. இந்த பாட்டுக்கு இசையமைச்சவங்க குன்னக்குடி வைத்தியநாதன் இல்லை, MS விஸ்வநாதன் ஐயா இல்லை. சொன்னால் இப்போ கை தட்டுவீங்க பாருங்கள். இந்த பாட்டுக்கு இசையமைச்சவரும் TMS ஐயா தான். TMS ஐயா நிறைய பாடல்களுக்கு இசையமைச்சுக்கிறார். TMS ஐயா வெறும் பாடகர் இல்லை, ஆகச்சிறந்த இசையமைப்பாளர், பெஸ்ட் கம்போசர். இன்றைக்கி இருக்கிற நவீன பாணியில் சொன்னால் இசையமைப்பாளர் ஏற்றுக்க மாட்டான், கம்போசர்னு சொன்னால் ஏற்றுப்பான். அப்படி இந்த ஹிந்தோள ராகத்தில் நிறைய பக்தி பாடல்களை இந்த சமூகத்துக்கு நிறைய இசைக்கலைஞர்கள் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஹிந்தோளத்தை வச்சுக்கிட்டு தமிழ் திரை இசையில் ஒரு பாட்டு வந்தது, ஒரு படத்தில் ஒரு பாட்டு வந்தது. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம், கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இந்த புத்தக திருவிழாவுக்கு ரொம்ப பொருத்தமான பாட்டுங்க. புலமை பித்தன் ஐயா அவர்கள் எழுதி இளையராஜா இசையில் வந்த உன்னால் முடியும் தம்பி படத்தில் வந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு நிறைவு சரணத்தில் இப்போ ஒரு பாட்டு தொடங்கினா அந்த பாட்டுக்கு தொடங்கும்போது அந்த இருக்கக்கூடிய வரிகளை பல்லவின்னு சொல்லுவோம், அப்படி தானே? அப்புறம் அனுபல்லவி, அப்புறம் இப்போ சொல்கிறோம் பாருங்கள் பல்லவி அனுபல்லவி சரணம்னு. இதுக்கு முன்னாடி தமிழ் இசை இயக்கம் உருவான காலகட்டத்தில் இந்த சொற்கள் இல்லை.
தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தினாங்க. சொற்கள் என்ன தெரியுமா? எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு. என்ன அழகான சொல் பாருங்க. சங்க காலத்தில் என்ன சொல் தெரியுமா? பாருங்க, முகம், இடை, கடை. எப்படி இருக்கு பாருங்க. இது இளங்கோடிகள் சார், முகம், இடை, கடை. கடையில் அந்த சரணம்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. முடிப்பில் நிறைவு முடிப்பு தான் நான் பாடுறேன். உன்னால் முடியும் தம்பி படத்தில் வந்து அந்த பாட்டு, அந்த நிறைவு முடிப்பு முடிக்கும்போது ஒரு ஸ்வர கோர்வைகளை பயன்படுத்தியிருப்பார். இசைக்கல்லூரியில் படிக்கிற இசை ஆராய்ச்சி பெற்ற இசைக்கலைஞர்கள், இசை ஆராய்ச்சி செய்கிற இசைக்கலைஞர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பாட்டுக்கு இடையில் வரக்கூடிய ஸ்வர கோர்வைகளுக்கு சிட்டை ஸ்வரம்னு சொல்லுவாங்க. அதை பக்தி இசை பாடுகிற, இந்த கர்நாடக சங்கீதம் பாடுகிற, தமிழ் இசை பாடுகிற, பொதுவாக பக்தி பாடல்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இசை வடிவத்தில் மட்டும்தான் அந்த சிட்டை சுரங்களை பயன்படுத்துவாங்க. ஆனால் திரை இசையில் எல்லாருக்கும் கொண்டு போய் அதை வந்து பயன்படுத்தி காமிச்சார் பாருங்க திரை இசை கலைஞர். கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே நீ மூட்டுவோம், கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம், அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு, வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணுமா? கசமா தமத நிதனி மா, கசமா தமத நிதனி மம கச மம தமத தத நிதனி நினி சகச நிசனி தனி தம தம நிசனி தசனி தனி தம மா கசமா தமத நிதனி மம கச மம தம தத நிதனி நினி சகச நிசனி தனி தம தம் நிசனி தசனி தனி தம சக. உன்னால் முடியும், ஆகா உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. பாருங்க, ஒரு ஸ்வர கோர்வையை அழகா எல்லாரும் விரும்புகிற மாதிரி கேட்குற மாதிரி திரை இசை கலைஞர்கள் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அப்படின்னா உண்மையிலேயே மதச்சார்பற்ற ஒரு இசை ஊடகமாக மக்களினுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதில் வந்து இசை கோர்வைகளை கொடுத்து சமூக மாற்றத்திற்கு இசையை பயன்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரே இசை வடிவமாக இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடியது எதுன்னா திரை இசை தான். அப்படி திரை இசையின் மூலமாக தமிழ் இசையை கொண்டு சேர்த்த திரை இசை கலைஞர்கள் எல்லாருக்கும் இந்த செங்கல்பட்டு புத்தக திருவிழாவின் மூலமாக பலத்த கரவொலி கொடுத்து அவர்களை நாம் பாராட்டுவோம். இந்த இசை வடிவத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய கவிஞர் ஏகாதேசி அவர்கள் எழுதின ஒரு பாட்டு, அதை இதே ஹிந்தோள ராகத்தில் நாங்கள் பாடினோம். நான் மெட்டமைச்சேன். எப்படி தெரியுமா? மரங்களை பாட மறந்து விட்டோம் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து ஹிந்தோள ராகத்தில் இசையமைச்சு திரை இசையின் மூலமாகத்தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டு மக்களை சென்றடைஞ்சிருக்கு. ஆக நண்பர்களே, திரை இசையின் மூலமாக தமிழ் இசையை மக்களுக்கு கொண்டு சேர்த்த இசைக்கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த இனிய நேரத்தில் அன்பையும் வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி திரை இசை வளர்த்த தமிழ் இசையை நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.